வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான சகிலேட்டி கதா இந்த படத்துடைய ரிவ்யூ தான். இந்த சகிலேட்டி கதா படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரவி மகாதஷ்யம், வைஷிகா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ராஜசேகர் சுத்மோன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். குவைத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற படத்துடைய ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிராமத்துக்கு வந்துட்டு வராரு. ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்திலே மதிக்கத்தக்க ஒருத்தராக இருக்காரு. ஒரு எமர்ஜென்சிக்காக அந்த ஊரை சேர்ந்த ஒரு டாக்டரை கூப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாக்டர் வீட்டுக்கு போறாரு. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை முறையாக சந்திக்கிறாரு. பார்த்ததுமே இவருக்கு வந்து லவ் ஏற்படுது. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரோட பொண்ணு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து 2 பேருமே லவ் பண்றாங்க. ஸோ இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு கதையில வந்துட்டு ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற கோயில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட்டை வந்து நேர்ந்து விடுறாங்க ஒரு விசேஷத்துக்காக. ராகு காலத்துக்கு முன்னாடி ஆட்டை வந்துட்டு வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவுடைய அப்பா வந்து ஆட்டை வந்து வெட்டிடுறாரு ராகு காலத்துக்கு முன்னாடியே. பட் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அந்த விசேஷத்துக்கு லேட்டா தான் வராரு. நான் வரதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இந்த ஆட்டை வெட்டலாம் அப்படின்னு கோவப்படுறாரு. இந்த ஒரு வாக்குவாதம் மிகப்பெரிய சண்டையில போய் முடியுது. ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவோட தலையை வெட்டிடுறாரு. ஸோ அங்கேயே இவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோனும் தான் லவ் பண்ற விஷயத்த வந்து வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்த போது தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த விஷயங்கள் வந்து என்னன்னா ஹீரோவும் ஹீரோனும் கடைசியாக சேர்ந்தாங்களா இல்லையா, ஹீரோயினோட அப்பாவை கொண்ட ஹீரோவோட அப்பா வந்து என்ன ஆனாரு, இதெல்லாமே தான் இந்த சகிலேதி கதா படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கதை. ஸோ அதை வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ரிச்சான ஃபீலை வந்து ஏற்படுத்து. லவ் சீக்வன்ஸில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அப்புறம் ஒரு சில காமெடியான இடங்களில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ரெண்டுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ ஹீரோனுக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது போக இந்த படத்தில் காமெடிக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து வரும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கனுக்காக ரொம்ப ஏங்கி போயிருப்பாரு. எப்போல்லாம் இவர் வந்து சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரோ யாரோ ஒருத்தர் வந்து தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. சிக்கன் ரெடியாகி சாப்பிட்றதுக்குள்ளேயே ஏதோ ஒரு தடங்கள் வந்து இவருக்கு அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவருக்காக ஒரு சிக்கன் சாங்கும் வந்து வச்சிருக்காங்க. அந்த சாங் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ அந்த ஊர் அந்த கிராமத்து மக்கள் அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, யதார்த்தமாகவே காட்டியிருந்தாங்க. பட் இந்த படத்துல இவங்க மிகப்பெரிய திருப்பமாக வச்சிருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக எல்லாமான கொலை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு ரொம்ப சில்லியா இருந்தது. என்னதான் ஒருத்தர் எதிர்த்து பேசினாலும் இப்படி எதிர்த்து பேசினதுக்கெல்லாமா கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லியாக தான் இருந்துச்சு. இதுக்காகலாம் கொலை பண்ணுறதா அப்படின்ட்டு. ஒரு மட்டன் ஸ்டால்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே போல தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகளாகட்டும், அதுக்கப்புறம் வெட்டி வீசக்கூடிய காட்சிகளாகட்டும், எல்லாமே வந்து அதே போல தான் இருந்தது. அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வரும்போது ஹீரோன் வந்து எதிர்பாராத ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வந்து வைப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இந்த கதை வந்து இதோட முடியல, தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கு. படத்துடைய ரன் டைம் வந்து கம்மியா இருக்கு. போர் அடிக்காம கொண்டு போயிருந்தாலுமே இந்த படத்துல இவங்க சொல்லப்படுற காரணங்கள் வந்து அந்த அளவுக்கு ஏத்துக்கிற வகையில வந்து இல்ல. ஸோ அதுதான் இந்த படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல எதை சீரியஸா எடுத்துக்கிறது, எதை வந்து காமெடியா எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ஏற்படும். அது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓவராலா இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படத்துல வரக்கூடிய காமெடி சீக்வன்ஸுக்காகவும் ஹீரோ ஹீரோனுக்கான அந்த லவ் சீக்வன்ஸுக்காகவும் வேணா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ.